அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 21/1/2025 தை மாதத்தின் 8ஆம் நாள் தை செவ்வாயில் இதை பிடித்து வைத்தால் போதும், உங்கள் கஷ்டங்களும் கடன்களும் நிச்சயமாக தீரும். ஔவையார் விரதம். நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரத்தின சுருக்கமாக இதன் கதையை இந்த பதிவில் சொல்கிறேன். தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. மிக மிக எளிமையாக சொல்கிறேன். ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிறிய குடும்பம். அந்த குடும்பத்தில் 7 அண்ணன்கள், ஒரு சகோதரி. ஆனாலும் வறுமை. அந்த 7 அண்ணனும் ஒரு நாள் வேலை தேடி போகிறாங்க. அந்த ஒரு சகோதரி மட்டும் வீட்டில் இருக்காங்க. அப்போ அவங்க போகும்போது ஒரு கைப்பிடி நெல்லை கொடுத்து, இதை நீ சமைச்சு சாப்பிட்டுக்குமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு அதை குத்தி அரிசி எடுத்து வச்சிருக்கிறா. அப்போ பார்த்து வெளியில் ஒரு வயதான பாட்டி வராங்க. எனக்கு ஏதாவது தானம் போடுமான்னு கேட்குறாங்க. அள்ளி போட மனசு இருக்கு, கிள்ளி போட என்னிடம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா 7 சகோதரர்களோடு பிறந்துட்டு நீ இப்படி சொல்லலாமா? உன்னுடைய வறுமை தீர நான் சொல்லக்கூடிய மிக எளிமையானது ஒரு விஷயத்தை செய்யன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதன்படி அந்த பொண்ணு அந்த அரிசியை இடித்து மாவாக்கி கொழுக்கட்டையாக செய்து விளக்கேற்றி தீபம் பொருத்தி மனதார கடன் சுமை குறையணும், பணம் சேரணும், செல்வந்தர் ஆகணும்னு வேண்டா. மறுநாள் அந்த நாட்டுடைய ராஜாவுடைய மகன் பார்த்திங்கன்னா வேட்டைக்கு வராரு. அவரை ஒரு புலி துரத்துது. ரொம்ப ஓடி களைப்பாகி ஒரு குடிசை வீடு இருக்கிறத பார்த்து தண்ணீர் கேட்க போகிறாரு. தண்ணீர் கேட்டோடனே அந்த பெண் தண்ணீர் கொடுக்க கையை நீட்டுறாங்க. அந்த பெண்ணை பிடிச்சி போயிடுது. திருமணமாகி கூட்டிகிட்டு போயிடுறாரு. தன்னுடைய 7 அண்ணனுக்கும் திருமணம் செய்து வச்சு, பெரிய இடத்துல திருமணம் செய்து வச்சு நல்லபடியாக வாழணும். இதை மாதிரி இந்த விரதத்தை கடைப்பிடிங்க. அதாவது பச்சரிசி மாவில் உப்பு கூட சேர்க்காமல் கொழுக்கட்டை செய்து விரதம் கடைப்பிடிக்கணும், அனுஷ்டிக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் மறுபடியும் அண்ணன்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னு கேட்டப்போ இதெல்லாம் யாராவது செய்வாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் பிடிச்சி வச்சுருந்த அம்மனை எங்கன்னு கேட்டப்போ அதை கொண்டு போய் நாங்கள் வண்ணாத்திட்ட கொடுத்துட்டோன்னே அதை தேடி எடுத்துகிட்டு அந்த பெண் மறுபடியும் இந்த ஔவையார் நோன்பை அனுஷ்டிக்கிறாங்க. அதாவது ரொம்ப சுலபங்க. பச்சரிசி வாங்கி நீங்கள் அதை பவுட்ரு பண்ணி, அதாவது பச்சரிசி மாவாகவே கிடைக்குது, அந்த மாவில் தண்ணீர் ஊற்றி பிசைந்து நல்லா தரன்னு தண்ணியை கொதிக்க வைங்க. அதில் சின்னதாக விளக்கு, பிள்ளையார், உங்களுக்கு என்னென்ன செய்ய தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு அந்த தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அது வந்ததுக்கப்புறம் அந்த நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற விளக்குலேயே கொஞ்சமாக நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றணும். இந்த வழிபாட்டை நைட்டு 9 மணிக்கு மேலே செய்யணும். இன்னுமே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சைட்லலாம் இரவு ஃபுல்லாக அந்த விரதம் அனுஷ்டிப்பாங்க. அதாவது நிறைய குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய விரதம் இது. பிள்ளையார மனதார கும்பிட்டுட்டு இந்த விரதம் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட எப்பேற்பட்ட வறுமையும் தீரும். சரி, இப்போ இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிந்தளவு தை செவ்வாய் இரவு இப்போ நான் சொன்ன முறையில் கொழுக்கட்டையை வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க. தீபம் ஏற்றி சாமி கும்பிடுங்க. இல்லைங்க அது எனக்கு சாத்தியப்படாது, எங்கள் வீட்டில் ஆண்கள் அதிகம், எனக்கு இது முறையாக எனக்கு கடைப்பிடிக்கலை, எங்கள் குடும்பத்தில் கடைப்பிடிக்கலை, எனக்கு நைட்டு வேலைக்கு நான் போகிறதுனால கடைப்பிடிக்க முடியல அப்படிங்கிறவங்க பச்சரிசி மாவை மட்டுமாவது எடுத்து பூஜை அறையில் வச்சுருங்க. மறுநாள் காலை அந்த மாவை நீங்கள் எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. மிக எளிமையான இந்த ஒரு விஷயத்தை மட்டுமாவது இந்த தை செவ்வாயில் செய்யுங்க. உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீருங்க. இந்த கதை இன்னும் பெருசாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஆடியோவில் ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்கேன். தவறாமல் பச்சரிசி மாவை தை செவ்வாய் இரவு பூஜை அறையில் வச்சுருங்க.